விடுதலையின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ரட்சிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் சொந்தக்காரர்கள். ஆண்டவராக இயேசுவை முழு உள்ளத்தோடு நீங்கள் தேடும் போதெல்லாம் உங்களுக்கும் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கும் நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளுக்கும் உங்களுடைய ஊழியங்களுக்கும் சபைகளுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் தேவன் புது பலனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏசாயா 52 அதிகாரத்தில் 2வது வசனம், கர்த்தர் தன் ஜனத்துக்கு சொல்லும் அன்பின் செய்தி. தூசி உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமார்த்தியே, உன் கழுத்துள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு பாவ தூசியால் நிரம்பிய ஜனக்கூட்டம் கோடி கோடியாய் பெருகியிருக்கிறது. அக்கிரம தூசிகள், பாரம்பரிய தூசிகள், அவபக்தி தூசிகள், பல அசுத்த சிந்தையின் தூசிகள், சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு பல இச்சையின் தூசிகளால் நிரம்பிய ஜனங்கள் தான் இன்றைக்கு விஞ்ஞானம் ஞானம் என்ற பேரில் பூமியில் பல அழுக்கு தூசி நிரம்பியவர்கள் பெருகியிருக்கிறார்கள். ஆமென். அன்பானவர்களே, ஆனால் நம்மை உண்டாக்கிய தேவன் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? உன் தூசியை உதறிவிடு, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை உடைத்து விடு. இது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். நாம் உயிர்ப்பிக்கிற தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். அது என்ன? நாம் பாவமான தூசி உள்ள இடத்தில் இருந்தவர்கள், பலவிதமான அசுத்த தூசியின் மத்தியில் உட்கார்ந்திருக்கிறவர்கள், பல அநீதியான தூசியின் மத்தியில் போய் இருக்கிறவர்கள். அதை விட்டு நாம் எழும்பு வரும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, இது நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஒவ்வொரு கிறிஸ்தவ கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஒரு ஊழியக்காரர்களும் செய்ய வேண்டிய வேலை. இதை நம்ம மேல் பாவ தூசி இருக்கிறதே, அது உதறி தள்ளி நாம் எழும்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த எழுப்புதலைத்தான் நமக்கு தருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியம் இந்த எழுப்புதலை நமக்கு தருகிறது. இதை நாம் தீர்மானிக்க வேண்டும். நான் இதுவரைக்கும் ஒரு பண்டி சாக்கடையில் இருந்தது போல அங்கே படுத்திருந்தது போதும். இதோ ஒரு கேடான மனுஷன் ஒரு குப்பையில் படுத்திருந்தது போல நான் இருந்தது போதும். நான் புத்தி அடைந்து விட்டேன். நானோ என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் இருக்க வேண்டியவன், ஆசீர்வாதத்தில் நான் வளர வேண்டியவன், நான் மேன்மையான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவன். இப்படி பாவ தூசியிலே மூழ்கி இருக்கலாமா என்று உணர்வடைந்து நாம் எழும்ப வேண்டும், தூசியை உதற வேண்டும். நம்முடைய கழுத்தில் இருக்கிற பலவிதமான கட்டுக்கள், நாமவே கட்டி கொண்ட பலவிதமான அவநம்பிக்கை கட்டுக்கள், பயத்தின் கட்டுக்கள், மாம்சீக கட்டுக்கள், உலக ஆசாபாச கட்டுக்கள், ஆண் ஆசை, பெண் ஆசை, சினிமா ஆசை, சீரியல் ஆசை என்ற காரணமில்லாத கட்டுக்கள்லாம் நாம் நிறைய கட்டி வைத்திருக்கிறோம். அவைகளாம் உடைக்க வேண்டும். அப்போது தேவ வல்லமை நம்மேல் இறங்கி வரும். என் அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பிரகாசிக்க வைக்க காத்திருக்கிறார். தூசியை உதறிவிடுங்கள். தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தால் நிரம்ப வேண்டும். கழுத்தில் உள்ள பாவக்கட்டுகளை உடைத்து விடுங்கள். அப்போது புதுபலன் அடைந்தவர்களாக எழும்பி நிற்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை பாவ தூசியிலிருந்து நீர் எழுப்பவே இந்த உலகத்துக்கு வந்தீர். உம்முடைய ஜீவ வசனம் ஒவ்வொருவரையும் எழுப்புகிறது, ஒவ்வொருடைய அறிவு கண்களை திறக்கிறது. எப்படியோ ஒரு சாக்கடையில் படுத்திருந்தேன், தூசியில் படுத்திருந்தேன், சேற்றில் படுத்திருந்தேன் என்பதை உணர வைக்கிறது. அவர்கள் உதறி தள்ளிவிட்டு நாங்கள் எழும்ப நீர் அழைக்கிறீர். நாம் பிரகாசம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தூசியை சீக்கிரத்தில் உதறுவார்கள். அந்த பலன் நம்முடைய ஜனங்களுக்கு நீ தாரும். கழுத்தில் உள்ள அசுத்த கட்டுக்கள், பாவ கட்டுக்கள், அறியாமையின் கட்டுக்களாக உடைத்து போட பலன் தருகிறீர். தலை நிமிர்ந்து வாழ எங்களை அழைத்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.